ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு 12 வீக் ஸ்டடி பிளான் ஒன்று பார்த்துட்ருக்கோம். இந்த 12 வீக் ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம வீக் 4க்குள்ளே நம்ம என்டர் ஆகிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வீக் 4ல் நம்ம இவ்வளோ நேரம் இப்போ நம்ம வீக் 4ல் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதோட உங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் தான் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா, லைக் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கோம்ல மேக்ஸ் ஆப்டிடியூடில் பொறுத்த வரைக்கும் இப்போ டேட்டா இன்டர்பிரேஷனோட இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேங்க் எக்ஸாம்ஸில் உங்களுடைய ப்ரிலிமினரி லெவலில் நீங்கள் இப்போ இந்த டே 4 வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 20 to 25 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். இதில் எது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு எல்லாருமே ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அண்ட் ராங் நம்பர்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் கொஞ்சம் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது டஃபராக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று என்னோட பெய்டு ப்ராக்டிஸ் PDF கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க இப்போவும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது டீட்டெயில்ஸ் வந்து லைக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் கூட எல்லாருமே எனக்கு ஃபீல் பண்ணுது மிஸ்ஸிங் நம்பர் பேட்டர்ன்ஸ் அந்த ராங் நம்பர் சீரிஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு தான் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு எக்ஸாமில் அதுவும் நமக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எப்போவுமே இந்த இது வரைக்கும் இந்த டே 4 இன்னையோட வீடியோ முடியும் போது நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் கண்டிப்பாக அந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களால் கிளியர் பண்ண முடிகிற ஒரு இதாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், நல்ல கான்ஃபிடென்ஸாக பேசிக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் பார்க்க போகிறோம். டேட்டா இன்டர்பிரேஷன்னா என்ன அப்படின்னு இதெல்லாம் தெரியல, கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 வீடியோஸ் மேலேயே நான் என்னோட சேனலில் போட்டிருப்பேன் டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வாங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு ப்ரீஃபாக இதுதான் அப்படிங்கிறத நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அது நமக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா வந்து எந்த ஃபார்மில் வேணால் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மில், பை சார்ட் ஃபார்மில், பார் கிராஃப் ஃபார்மில், லைன் சார்ட் ஃபார்மில், இல்லைன்னா கேஸ்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்லெட்ஸ் தான் ஒன்று மேலே ஒரு பேராகிராஃப் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம டேட்டாவை நம்ம என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாராகிராஃபாக கொடுத்துருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம இன்டர்பிரட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஆன்சர் பண்ணுறோன்னா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஈஸியஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோரிங் ஒரு டாபிக்னு சொல்லலாம். அதே நேரத்தில் என்ன சொல்கிறது, நிறைய பேர் தப்பு பண்ணுற டாபிக், கஷ்டமாக ஃபீல் பண்ணுற டாபிக் அப்படின்னு சொல்லலாம். பட் நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப ஈஸியஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோரிங் ஒரு டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் டேட்டா இன்டர்பிரேஷனுக்கே சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் டேட்டா இன்டர்பிரேஷனை வச்சிருக்கேன். இந்த வீக் ஒன்று இந்த லாஸ்ட்டாக ஒரு வீக்குக்கும் நான் டேட்டா இன்டர்பிரேஷன் தான் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஆவரேஜ், ரேஷியோ, எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்பாங்க. பட் மெயின்ஸ் லெவலில் இதுவும் கேட்பாங்க, இதே மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் தான் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி, மென்சுரேஷன் பேஸ் பண்ணி, இந்த மாதிரிலாம் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதை தான் நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீக் ஃபுல்லாகவே இது ப்ரிலிம்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, மெயின்ஸ் லெவலையும் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கேட்பாங்க. எல்லாருக்குமே ஆவரேஜ் கால்குலேட் பண்ண தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ ஆவரேஜ் ஒரு 5 டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அந்த 5 டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 5. இது 3 டேட்டா இருக்குன்னா அந்த 3 டேட்டாவையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3. அதுதான் வந்துட்டு ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இருக்கிற எல்லாத்தோட எவ்வளோ இது கேட்டிருக்காங்களோ அதில் சம் டிவைடட் பை த நம்பர் அப்படிங்கிறது ஆவரேஜ். ஸோ எல்லாருக்கும் ஆவரேஜ் என்னங்கிறது ஈஸியாக டெஃபினட்டாக கண்டுபிடிக்க தெரியும். கரெக்டா? அதை தாண்டி இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகேங்களா? எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னா இந்த ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அது டினாமினேட்டரில் வரணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பை ஒய் இன்டூ 100% அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட்
வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is what percentage of y, அதுக்கு அடுத்து வந்து x is what percentage more or less than y, what percentage more or less than y அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, இது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்க்கு அப்புறம் என்ன வருதோ அதுதான் வந்துட்டு x minus y by y into 100%. தேன்க்கு அப்புறம் என்ன வருதோ அதுதான் இங்கேயும் டினாமினேட்டர்ல வரணும். இந்த மைனஸ்க்கு அப்புறம் வரதும் லைக் அதுதான் வரும். ஓகேங்களா, லைக் இது ப்ராப்ளம் இல்லை. முதல்ல இப்போ x minus y by y into 100% போடுங்களா, அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்ததுன்னா இட் இஸ் மோர் அப்படின்னு அர்த்தம், நெகட்டிவ்ல வந்ததுன்னா இட் இஸ் லெஸ் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பட் தேனுக்கு அப்புறம் என்ன வருதோ அதான் நம்ம டினாமினேட்டரில் போட்டுக்கணும். இந்த இதில் ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருதோ அதை நம்ம டினாமினேட்டரில் போட்டுக்கணும். ஓகேங்களா, இதை தாண்டி வேற என்ன கேட்பாங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100%. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100%. இதை தாண்டி என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படி இப்போ ரெண்டு இதோட ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2000:1000 அப்படின்னு வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே கேன்சல் ஆகும். 2:1 அப்படிங்கிறது அதோட ரேஷியோ. இந்த மாதிரி ரெண்டு டேட்டாக்குள்ள ஒரு 3 டேட்டாவை கம்பேர் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸில் வரும். அதை தாண்டி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க உங்களுக்கு தெரியணும். அவங்க கொடுத்துருக்குற பார் கிராஃபாக கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கிற தெரிஞ்சால் தான் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியும். பை சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பை சார்ட்டில் டிகிரி பேஸ்டெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் அதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம டாட்டா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். நம்ம டேட்டா இன்டர்பிரேஷனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா, நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க. அந்த டேபுலர் காலமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் பர்டிகுலர் சிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. ஒரு பர்டிகுலர் சிட்டியில் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ ஒரு சிட்டி சென்னைன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ABCDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, IT டிபார்ட்மெண்ட்டில் யார் வேலை பார்க்குறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம டாட்டா கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆல் த கிவன் ஆர்கனைசேஷன்ஸ் is approximately what percentage of the total number of employees working in marketing department of all the given organizations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாமே நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். சொன்னல எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னா ஃபார்முலா என்னது, எக்ஸ் பை ஒய் இன்டூ 100%. இல்லை எக்ஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற எல்லா ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிட்டா அது எக்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒய் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறது அது எல்லாமே வந்துட்டு ஒய். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது குவிக் அடிஷனை எப்படி ஃபாஸ்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். என்னென்ன ஆப்ஷன்ஸில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, 595, 925, 742, 670, 800. என்னோட சேனல் பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்ன ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதோட ஆன்சர் ஓகே நான் இப்போ கால்குலேட் பண்ணுறது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3740. எப்படி மேம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். ஓகேங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருந்தாலும் அந்த ட்ரிக்ஸை அப்ளை பண்ணோம்னா ஒரு அடிஷனையே ஒரு 100 சம் போட்டுருந்தா தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்திருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எல்லாமே நமக்கு சாத்தியமாகும். ஓகேங்களா, நான் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியிருக்கேன், அதனால் நான் 3740ங்கிறத ஈஸியாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஃபாஸ்டராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சம்க்கு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 595 நான் 500 எடுத்துப்பேன், 925 900 எடுத்துப்பேன், 700 அந்த மாதிரி எடுத்துக்கணும். புரியுதுங்களா, ஸோ 500 + 900 அப்படிங்கிறது எவ்வளோ எடுத்தீங்கன்னா 1400. 1400 + 700 2100. 2100 + 600 is 2700. 2700 + 800 is 3500 வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் 95 அதெல்லாம் 19 எடுத்துப்பேன். ஓகேங்களா, 90 + 20 110. 110 + 40 is 150. 150 + 70 is 220. 220 வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நமக்கு இருந்தது 3500. ஓகேங்களா, 3500 + 220 எவ்வளவு 3720 வந்திருக்கு. ஓகேங்களா, ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் ரிஜிட் 5
2 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 20 வருது. ஸோ 3720 + 20 எவ்வளோ 3740. நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டைம் ஆகுது. பட் நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறேன், இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃபாஸ்டராக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 3740. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒய். அதே மாதிரி நமக்கு என்ன கேட்டா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் இம்மீடியட்டாக ஃபாஸ்ட்டாக அதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி பாருங்க. நமக்கு அதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3910. எல்லா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3910 வரும். நமக்கு என்னது கேட்டிருக்காங்க? டோட்டல், அதாவது எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த பாயிண்ட் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். அப்ராக்சிமேட்டாக என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 3740 by 3910 into 100% அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். இது வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, இதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 3000 அதாவது இது எல்லாமே நீங்கள் விட்டுருங்க. 374 by 391 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன், இது எப்படி ஈஸியாக நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து கால்குலேட்டே பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு இது அது எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். 84, 96, 75, 108, 117 அந்த மாதிரி இருக்கு. ஆப்ஷன்ஸ் எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கு. சப்போஸ் 94, 95, 96 அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ நான் சொல்ற ட்ரிக் அப்ளை ஆகுது. புரியுதுங்களா? நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டரா ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா கால்குலேஷன்ஸ் போடாமலே எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 391 அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 391ல ஒரு 10% அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 391ல 10%ங்கிறது 39.1. ஏன் 40ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 10% அப்படிங்கிறது 40. ஸோ 391லேருந்து நீங்கள் 40 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருமோ, 391ங்கிறது 100%. அதுலேருந்து ஒரு 10% மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90% வரும். கரெக்டாக? ஸோ 391லேருந்து ஒரு 40 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 351 வரும். ஆனால் இங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 374 இருக்கு. ஒரு 90%க்கும் மேலே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ 90%க்கும் 90%க்கும் 100%க்கும் உள்ளதான் கண்டிப்பாக வரப்போகுது. 90%க்கும் 100%க்கும் உள்ள இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? 96%. ஸோ கால்குலேட்டே பண்ணாதீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96%. புரியும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 00 எல்லாம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 391ல இந்த 374 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான் கண்டென்ட். ஓகேங்களா? 391 அப்படிங்கிறது 100%. இந்த 100%ல ஒரு 10% அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 39.1. நான் 14 அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிறேன். 391 மைனஸ் 40 அப்படிங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 351. 351 அப்படி இது வந்து 90%. ஸோ 90% அப்படிங்கிறது 351. ஆனால் 351க்கும் அதிகமாக இருக்கு. அதாவது 90%க்கும் 100%க்கும் நடுவில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் 96 தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் employees working in organization C to that of the organization D of all the departments together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கனைசேஷன் C கீழே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் D கீழே இருக்கிற எல்லாத்தையும் இது பண்ணி ரெண்டுத்துடைய ரேஷியோ என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் இப்போ நீங்கள் மைண்ட்லேயே தான் போடுறீங்க. பென் பேப்பர் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? எல்லாரும் பென் பேப்பர் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு டைம் அவுட்டுன்னு அர்த்தம். ஸோ பென் பேப்பர் எடுக்காமலே பண்ணுறீங்க. இல்லை நான் பேசிக் லெவலில் இருக்கேன்னா பேசிக் வீடியோஸ் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்கு. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் ஆர்கனைசேஷன் சி என்னது? 750 + 743 + 742 + 627 + 755 அப்படின்னு இருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3617. ஃபாஸ்டராக ஃபர்ஸ்ட் அடிஷன் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு 10 சம் எழுதி ஃபாஸ்டராக பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஃபாஸ்ட் அடிஷன் ட்ரிக்ஸ்க்கான வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை சியோடைய டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3617 அப்படின்னு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி பார்த்தீங்கன்னா 640 + 680 + 678 + 773 + 685. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 3456. ஸோ டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3456. இம்மீடியட்டாக இதை கேன்சல் பண்ணுறதுக்கு நிற்காம ஆப்ஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் சி இஸ் டு டி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்லேயே உங்களுக்கு 3617 இஸ் டு 3456 அப்படிங்கிறது ஆப்ஷன்லேயே இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3456. இதான் இதோடைய ஆன்சரும் இதுதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனே பார்க்கறது கிடையாது. இதை அதுக்கு அடுத்தது எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம்னு உட்காந்து மண்டையை போட்டு குழம்புறதுக்கு பதிலாக மேக்ஸிமம் ஆப்ஷனை பார்த்து டைமை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
Friends, third question பார்க்கலாம். Third question என்ன கொடுத்திருக்காங்கன்னா நீங்களே ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல total number of employees working in IT and finance of organization A, C and E together is approximately what percentage more or less than the total number of employees working in production and marketing of organization B, D and E together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So இது actually என்ன ஃபார்முலா? X is what percentage more or less than Y. அவ்வளவுதான். அல்ல X அப்படிங்கிறது total number of employees working in IT and finance department of A, C and E. Y அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா total number of employees working in production and marketing of B, D and E. புரியுதுங்களா? அது X இது Y. Than பக்கத்துல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த Y part, B, D, E part. So அதை வந்து நம்ம denominatorல போட்டுறணும். X minus Y by Y into 100%. அதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம X கண்டுபிடிப்போம், Y கண்டுபிடிப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பென் பேப்பர் எடுக்கக்கூடாது, அடிஷன்லாம் நீங்களாக தான் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் ஐடி அண்ட் ஃபினான்ஸ் ஆஃப் ஏசிஇ என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 915 ப்ளஸ் 743 ப்ளஸ் 570 ப்ளஸ் 886 ப்ளஸ் 755 ப்ளஸ் 500 இவ்வளோத்தையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஆன்சர் என்ன வரும்னா 4369 வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது 4369 வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒய். ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் பி, டி அண்ட் இ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 520 ப்ளஸ் 640 ப்ளஸ் 725 ப்ளஸ் 875 ப்ளஸ் 773 ப்ளஸ் 945 இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4478 வரும். ஓகேங்களா? 4470. ஃபார்முலா என்னது? பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ 100% அப்படிங்கிறதான் அதோடைய ஃபார்முலா. கரெக்டா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்னா 4369 மைனஸ் 4470 minus 109. So minus 109 by 4478 into 100% அப்படின்னு வருதா? இப்போ சொல்றேன், இது கால்குலேட் பண்ணாதீங்க, ஆப்ஷன்ஸ்குள்ள வாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? 7% மோர், 9% லெஸ், 2% லெஸ், 14% மோர், 16% லெஸ். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கு நெகட்டிவ் சிம்பிள் வருது அப்படின்னாலே லெஸ் அப்படின்னா அர்த்தம். ஸோ மோரில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மோரில் இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிங்கன்னா 9% லெஸ்ஸா, 2% லெஸ்ஸா, 16% லெஸ்ஸா அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். 9ஆ 2ஆ 16ஆ இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்? இந்த 4478ல இந்த 109 அப்படிங்கிறது எவ்வளோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த 4478ல 10%ங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 447.8 வருமா? ஸோ 9னாலும் இந்த 400 கிட்ட வரணும், 400 ஒரு சம்திங் இது கிட்ட தான் வரணும். பட் இது ஸோ 9%ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை விட கண்டிப்பாகவே கம்மியாக தான் இருக்கும். அதை விட கம்மியாக இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ டெஃபினட்டாக 2% லெஸ்ஸுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதை எப்படி இன்னொரு வாட்டி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4478 இருக்கு, 1%ங்கிறது என்னது? 44.78 வருமா? அப்போ 2% அப்படிங்கிறது கண்டிப்பா 100 கிட்ட வரும். ஸோ 2 பாயிண்ட் சம்திங்னு வரும் நமக்கு. கரெக்டா? ஸோ 2 பாயிண்ட் சம்திங் வந்து நமக்கு கேட்டுக்கிறது அப்ராக்சிமேட்டான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2% லெஸ் அப்படிங்கிறதா இதே கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% லெஸ் அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். எல்லாமே ஆப்ஷன்ஸ் மூலமா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பென் பேப்பர் எடுக்காம சால்வ் பண்றது கத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். நம்ம fourth question போயிடலாம். fourth question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the difference between the total number of employees working in organization B to that of the E of all the given department together ன்னு கேட்டிருக்காங்க. ஆர்கனைசேஷன் B ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் மைனஸ் E அவ்வளவுதான். ஓகேங்களா? E ல ஒர்க் பண்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா பீப்புளும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் B ல இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பென் பேப்பர் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? என்ன எடுக்கணும்னா 520 ப்ளஸ் 852 ப்ளஸ் 925 ப்ளஸ் 875 ப்ளஸ் 914 இதை நம்ம மைண்ட்லேயே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் வேல்யூ நமக்கு 4086 வரும். ஓகேங்களா? 4086 வரும். இது வந்து என்னது? ஆர்கனைசேஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆர்கனைசேஷன் இ கேட்டிருக்காங்க. ஆர்கனைசேஷன் இ அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 725 ப்ளஸ் 570 ப்ளஸ் 800 ப்ளஸ் 945 ப்ளஸ் 500 இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்னன்னா 3540 வரும். 3540 வரும். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்னது? 546. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
546. So the answer is 546. A option அப்படிங்கறதா இதுடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா फ्रेंड्स? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். நம்ம லாஸ்ட் क्वेश्चन போயிடலாம். இந்த டேட்டா இன்டர்பிரேஷனோட which of the following organization has highest number of employees அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா எல்லா ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணனும். சோ இது வந்து एक्चुअली பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சூமிங் क्वेश्चन தான். இதை எப்படி நம்ம ஸ்மார்ட்டரா அப்ரோச் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எந்தது கால்குலேட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம கால்குலேட் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஆர்கனைசேஷன் ஏ மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்ட்டா நமக்கு அதாவது 875 plus 915 plus 595 plus 690 plus 886 வருது இல்ல. இத நம்ம அப்ராக்ஸிமேட்டா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படினா நமக்கு இத மட்டும் ஃபுல்லா கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஏ வந்துட்டு 3961 வருது. அத கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பி க்கு வாங்கல. பி ல என்ன இருக்கு? 520 plus 852 plus 925 plus 875 plus 914 அப்படினு இருக்கா. இது நான் சொன்ன மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. இந்த யூனிட்ஸ் ரிஜிட்லாம் விட்டுக்கோங்க फ्रेंड्स. எப்படினா இப்ப 520 500 ன்னு எடுத்துக்கோங்க. 500 plus 800 500 plus 800 is 1300. 1300 plus 900 is 2200. 2200 plus 800 is 3000. 3000 plus 900 ன்னு பாத்தீங்கன்னா 3900 வந்துருது. பட் இங்க 3961 இருக்கா. சோ அந்த 961 க்கும் அதிகமா இருக்காங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா 20 15 வரதா 20 plus 50 எவ்வளவு 70 வந்துருது. சோ டெஃபினட்டா புரியுதுங்களா फ्रेंड्स? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் 100s digits. நெக்ஸ்ட் வந்து 20 சாரி 10s digitsலாம் கால்குலேட் பண்றீங்க. சோ 20 plus 50 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 70 வந்துருது. சோ கண்டிப்பா இந்த 3961 க்கு மேல தான் டெஃபினட்டா இருக்கு. ஓகேங்களா? சோ அரவுண்ட் நம்ம கால்குலேட் பண்ணா 4000 சம்திங் வரப்போகுது. சோ அப்ராக்ஸிமேட்டா 4000 சம்திங் அப்படிங்கிற மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4000 சம்திங் இது கரெக்டான வேல்யூ கிடையாது. 4000 கிட்ட தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் எங்க ஏன்னா நமக்கு இருக்கிறது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ இது வரைக்கும் இந்த ஏயும் பியும் கம்பேர் பண்ணோம் பி தான் ஹையஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 4000 ஒரு லிமிட்டா வச்சுட்டு இந்த 4000க்கு மேல வருதான்னு பாருங்க. எல்லாம் கால்குலேட்டே பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இப்போ சி எடுத்துக்கோங்களா. சில பாத்தீங்கன்னா 750 plus 743 plus 742 plus 627 plus 755 இருக்கு. 4 700 இருக்குன்னா 2800 plus ஒரு 600 இருக்கு 3500 வருது. ரிமைனிங் இருக்கிற அந்த 50 40 எல்லாம் கவுண்ட் பண்ணா கூட உங்களுக்கு மிஞ்சிட்டு போனா 150 வருமா, அரௌண்ட் ஒரு 100 வருமா, 3600ன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணா போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் டைம் சேவ் ஆகும். டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 640 688 678 773 680 4 600ஸ்ல வருது. 4 into 600 எவ்வளவு 2400 plus ஒரு 700 இருக்கா 3100 வருது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு 40 80 70 எல்லாமே கொஞ்சம் நெக்ஸ்ட் 10 ரிஜிட் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ராக்சிமேட்டா ஒரு 3400 கிட்ட வரப்போகுது. சோ 3400க்கு கால்குலேட் பண்ணாதீங்க. எல்லாமே இதோட கம்மியா இருக்கு. சோ கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 4000 கிட்டே வரப்போறதே கிடையாது நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈஏ கால்குலேட் பண்ணுங்க. 725 plus 570 plus 800 plus 945 plus 500. 700 plus 500 is 1200. 1200 plus 800 is 2000. 2000 plus 900 is 2900. 2900 plus 500 உள்ள 3400. ஸோ அப்ராக்சிமேட்டா 3500 கிட்ட தான் வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் 4000 தான். இதெல்லாம் நான் எழுதுறதுனால டைம் ஆகுது. நீங்கள் எழுத கூட தேவையில்லை. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுங்க. மேபி நான் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஆர்கனைசேஷன் இ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 725 இருக்கு. நெக்ஸ்ட் 570 இருக்கு. அதுக்கடுத்து என்ன இருக்கு 800 இருக்கு 945 இருக்கு 500 இருக்கு. இது வந்து இதுக்குன்னா ஆர்கனைசேஷன் ஈக்கு. ஓகேங்களா? இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன்னா 725 700 எடுத்துக்கோங்க. 570 500 எடுத்துக்கோங்க. 800 800 945 900 500 500 எடுத்துக்கோங்க. இப்போ 700 plus 500 எவ்வளவு 1200. 1200 plus 800 எவ்வளவு 2000. 2000 plus 900 2900. 2900 plus 500 எவ்வளவு 3400 வருது. அதோட விட்டுறாதீங்க. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இந்த 25 70 எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 100 பிளஸ் கூட வருது. ஸோ அப்ராக்சிமேட்டா நான் 3500 போட்டுக்கிறேன். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு எதாவது கால்குலேட் பண்றீங்களோ அதை மட்டும் எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் எக்ஸாக்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கனாலே தாராளமா போதும். நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் கன்சியூம் ஆயிடும்னு விட்டுட்டு போறீங்க. பட் நீங்க இந்த கொஸ்டின் இதே மாதிரி நீங்க ஒரு 4-5 வேல்யூ கூட எடுத்து இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பா ஒன்று வரும். டைம் கன்சூமிங் எல்லாரும் எப்படி அப்ரோச் பண்றாங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நீங்களே எழுதுங்க. ஒரு 5 டேட்டால 5 டேட்டா நீங்களா எழுதுங்க. அது எது ஃபாஸ்டரா இருக்குங்கிறத நீங்க எப்படி ஃபாஸ்டரா கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கிறீங்கிறத பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்றது, ஒரு 20 செகண்ட்ஸ் மேலே இதுக்கு எடுக்கவே கூடாதுங்கிற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்க ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரேஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் டேட்டா இன்டர்பிரேஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே என்ன கொடுத்துருக்காங்க, 2 பை சார்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. பை சார்ட் கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் வைஸ் பிரேக்கப் ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் 5 டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் 5 டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ இந்தந்த ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ், அதை அவங்க கொடுத்துருக்காங்களாம். ஓகேங்களா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பர்சன்டேஜ் வைஸ் பிரேக்கப் ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் 5 டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி ஒய், அதாவது கம்பெனி எக்ஸ் கம்பெனி ஒய்ன்னு ஒன்று இருக்குது. அதில் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் கீழே டேபுலர் காலமில் இருக்குது. கம்பெனி ஹச்ஆர், ஐடி, சேல்ஸ், மார்க்கெட்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் கம்பெனி எக்ஸோடைய அந்த பை சார்ட்டில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்கிறது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கம்பெனி ஒய்லையும் கொடுத்துருக்காங்க. கீழே நோட் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எக்ஸ் கம்பெனியில் 42,000, ஒய் கம்பெனியில் 36,000 இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே டேபுலர் காலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஹச்ஆருக்கு வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐடியில், சேல்ஸில், மார்க்கெட்டிங்கில், அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி தான் கம்பெனி ஒய்லையும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் வருது, ஆனால் வருது. ஓகேங்களா, அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஹை லெவல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மெயின்ஸ் லெவலையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஏன்னா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேல்குலேஷன்ஸ் இந்த மாதிரி சம்ஸ்க்கு நிறைய இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்லேயும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெயின்ஸ்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனி எக்ஸில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. தென் டேபுலர் காலமில் வந்து மேல் ஃபீமேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கம்பெனி எக்ஸ்க்கும் கம்பெனி ஒய்க்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எக்ஸ்க்கும் எவ்வளோ, ஒய்க்கும் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஹச்ஆர் இன் போத் த கம்பெனிஸ் இஸ் approximately what percentage of, sorry friends, நடுவில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, சாரி. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஹச்ஆர் இன் போத் த கம்பெனிஸ் இஸ் approximately what percentage of the total number of employees in marketing in both the companies அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, அதாவது 2 கம்பெனிலையும் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்களோ அதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஹச்ஆர் இன் போத் த கம்பெனிஸ். எக்ஸ்லையும் ஒய்லையும் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் மார்க்கெட்டிங் இன் போத் த கம்பெனி. ஸோ ஹச்ஆர் எக்ஸ்லையும் ஒய்லையும் எவ்வளோ பேர் இருக்காங்க, மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்லையும் ஒய்லையும் இருக்காங்க, அதுதான் ஒய். எக்ஸ் பை ஒய் இன்டூ 100%, அதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஹச்ஆர் இன் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோன்னா, ஹச்ஆருடைய பர்சன்டேஜ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 24% கொடுத்துருக்காங்களா. ஸோ 24% ஆஃப் நம்ம 42,000 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ 24% ஆஃப் 42,000 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது இது வந்து கம்பெனி எக்ஸுக்கு. ஓகேங்களா, இது வந்து கம்பெனி எக்ஸ்க்கு. இது கம்பெனி ஒய்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஹச்ஆர் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 10% ஆஃப் 36,000 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, 10% ஆஃப் 36,000 அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக 3,600 அப்படின்னு எழுதிடுவோம். ஓகேங்களா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 24% ஆஃப் 42,000 அப்படின்னு இருக்கா. 24% அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ், 24% அப்படிங்கிறது நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 1/4ன்னு மாற்றிக்கலாமா. 1/4 அப்படின்னு நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, இது எப்படி ஆகும்னா 42/4 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 42/4 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஓகே, 4னா 1500 வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 110. ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், 10500 வரும். 10,500. 10,500 இன்டூ 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42,000. ஸோ இதே 1/4 பார்ட் தான் 25%. கரெக்டாக 25% நான் உங்களுக்கு எழுதியே காமிச்சிடுறேன். 25% நம்ம 1/4 ஃப்ராக்ஷன் பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா பர்சன்டேஜ் பேசிக்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 1/4. ஸோ 42,000 1/4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,500. ஓகேங்களா, இது வந்துட்டு 25%. நமக்கு தேவை 24%. 24%னா 25 - 1 எடுத்துக்க முடியுமா. 25 அப்படிங்கிறது, சாரி 100%ங்கிறது 42,000னா
10%ங்கிறது 4200 கரெக்டா 4200 இப்போ 1% அப்படிங்கிறது 420 so 10500 minus 420 அப்படிங்கிறது எவ்வளவு -420 வரும் அது நம்ம போட்டோம்னா 10080 வரும் so இதுதான் இதோட ஆன்சர் so 24% அப்படிங்கிறது 10080 10% அப்படிங்கிறது 3600 ஓகேங்களா फ्रेंड्स so இத நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 13680 அப்படினு வரும் ஓகேங்களா இதுதான் வந்து x அப்படிங்கிறது இதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் y பார்ட்டுக்கு வரலாம் y பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் மார்க்கெட்டிங் இன் x மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா x கம்பெனில 30% அப்படினு கொடுத்திருக்காங்க சோ 42000ல 30% அப்படிங்கிறது நம்ம எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா फ्रेंड्स ஃபைன் ஓகே இப்போ 42000ல 10% அப்படிங்கிறது எவ்வளவு फ्रेंड्स 10% அப்படிங்கிறது 4200 அந்த 4200 into 3 பண்ணனும் or 42 into 3 எவ்வளவு 126 கரெக்ட்டா சோ 12600 அப்படிங்கறத 30% சோ 12600 இது வந்து கம்பெனி X ஓடது கம்பெனி Y எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் மார்க்கெட்டிங் இன் Y எடுத்துக்கிட்டீங்கன்னா 12% of 36000 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் 12% அப்படிங்கறது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா 10% plus 2% எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் 12% அப்படிங்கறது என்ன வரும்னா 4320 இதெல்லாம் எப்படி மேம் இவ்வளவு ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறேன்னா பிராக்டிஸ் மட்டும் தான் फ्रेंड्स நீங்க எவ்வளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்ப அது ஈஸியா வரும் ஓகேங்களா சோ 4320 வரும் சோ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 16920 வரும் சோ இப்போ நமக்கு என்ன ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும் x/y into 100% x/y அப்படினா இந்த இடத்துல போடுறேன் x/y into 100 கரெக்ட்டா x/y into 100 so 13680 by 16920 into 100% அப்படினு வரும் கரெக்ட்டா இதையும் கேன்சல் பண்ணிடுங்க இப்போ 1692 ல இந்த 1368 அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படினா ஆப்ஷன்ஸ்க்கு டைரக்ட்டா போயிடலாம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஓகே ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க 81 எல்லாமே தள்ளி தான் இருக்கு 81 68 73 87 77 அந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ இப்போ நம்ம இத எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 1692 ல ஒரு 10% அப்படிங்கறது இங்க 90% கிட்ட நமக்கு எதுவுமே கொடுக்கல கரெக்ட்டா ஒரு அது 87 அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு நம்ம டைரக்ட்டா 80% என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும் சோ 1692 இருக்கா 1692 10% அப்படிங்கிறது 169 வரும் நான் 117 எடுத்துக்கிறேன் 20% அப்படிங்கிறது என்ன வரும் 170 plus 170 is 340 சோ இதுல இருந்து நீங்க ஒரு 340 1692 ல இருந்து நம்ம ஒரு 340 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அரௌண்ட் 340 நம்ம மைனஸ் பண்ணா அரௌண்ட் 1362 கிட்ட வரும் ஓகே சார் 1352 கிட்ட வரும் 1352 வரும் 80% அப்படிங்கறதானா உங்களுக்கு இங்க வந்திருக்கிறது 1360 கூட ஒரு 12 கூட ஒரு என்ன சொல்றது ஒரு 15 ஏதோ தான் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு சோ கண்டிப்பா 80 க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெர்சன்டேஜ் தான் நம்ம சூஸ் பண்ணனும் 80 க்கு பக்கத்துல இருக்கிறது என்னது 81% ன்னு ஒன்னு கண்டிப்பா 87% இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல புரியுதுங்களா फ्रेंड्स சோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்ராக்ஸிமேட்லி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 81% அப்படிங்கிறது அது ஆன் ஆன்சரா இருக்கும் இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும் பட் இந்த ஃபைனல் பார்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் வெச்சு நம்ம எலிமினேஷன் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்றதுக்கு கத்துக்கணும் ஓகேங்களா फ्रेंड्स நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் find the sum of total number of female employees of company X in HR and IT and total number of female employees of company Y in sales marketing and administration அப்படினு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ நமக்கு female employees என்னங்கிறது நம்ம HR டிபார்ட்மென்ட்ல IT டிபார்ட்மென்ட்ல X க்கு தெரியணும் and then Y ல வந்து நமக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ணனும் இதுதான் அவங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு டேபுலர் காலம்ல இருந்து பை சார்ட் போய் அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஏன்னா நமக்கு கீழ தான் அந்த ரேஷியோ எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த டேபுலர் காலம்ல ஓகேங்களா சோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் கம்பெனி X ல வந்து HR உம் IT யும் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ HR ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க மேல் இஸ் டு ஃபீமேல் என்ன கொடுத்திருக்காங்க 3:1 ன்னு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தேவை ஃபீமேல் தான் கண்டுபிடிக்கணும் சோ 1/4 ன்னு வரும் ஓகேங்களா உங்களுக்கு கொடுத்திருக்கிறது HR ல 3:1 ன்னு கொடுத்திருக்காங்க மேல் இஸ் டு ஃபீமேல் உங்களுக்கு தேவை ஃபீமேல் அப்போ இத 1/4 1/3 plus 1 3 plus 1 is 4 இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ அந்த ஃபார்மேட்டை நான் எழுதுறேன் 1/4 HR வந்து எவ்வளவு percentage ன்னு கொடுத்திருக்காங்க 24% ஓகேங்களா 24% of 1/4 into 24% of 42000 அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பிளஸ்
வேறு என்ன கண்டுபிடிக்கணும், ஐடிலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட பார்ட் வந்து 2, கரெக்டாக 2/3. ஸோ 2/3 இன்ட்டு 18%, ஓகேங்களா, 18% ஆஃப் 42,000, ஓகேங்களா. இது நீங்கள் 18% எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லைனா 18/100 இன்ட்டு 42,000 போட்டுக்கிட்டாலும் ஓகே. இந்த இடத்துலையும் அதுதான் இன்ட்டு 24/100, எல்லாம் பர்சன்டேஜ்னா அதான ஃப்ரெண்ட்ஸ் மீனிங், இப்படி எழுதினாலும் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு வசதியாகத்தான் இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாமே இதை கேன்சல் பண்ணால் 6 ஆகிடும், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம இது எல்லாம் இந்த கால்குலேஷன் பார்ட் நீங்கள் தான் போடுறீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னால நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய ஆன்சர் கிடைச்சிடும், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2520 + 5040 = 7516 வரும், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம நீங்கள் கால்குலேஷன் பார்ட் நான் உங்ககிட்ட விடுறேன், ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் இதை பேரலாக பார்த்துட்டு இருக்கோம் கூட அந்த கால்குலேஷன் அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், பேங்க் எக்ஸாம்ஸ் ஆர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் சாத்தியமாகும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 7560 வருது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஆஃப் கம்பெனி ஒய் இன் சேல்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுவும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நான் அந்த ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு எழுதிடுறேன், ஓகேங்களா. 1/3, இப்போ நம்ம சேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/3 இன்ட்டு 26/100, 26% இன்ட்டு 36,000 plus 1/2 into 12%, so 12/100 into 36,000 அப்படின்னு வருமா, ஓகே 36,000, ஓகே. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் 2/3 into 22/100 into 36,000 அப்படின்னு இருக்கு. எல்லாத்துலேயுமே காமன் 36,000 இருக்குல்ல. நீங்கள் 36,000 வெளியிலையும் எடுத்துட்டு நீங்கள் கால்குலேஷனை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணுங்க, பட் ஃபாஸ்டராக பண்ணணும். கண்டென்ட் அவ்வளோதான். ஸோ ஒரு வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,560 வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,560. பட் உங்களுக்கு கொஸ்டின் என்னது, எல்லாத்தோடைய சம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, கரெக்டாக. ஸோ நம்ம 7,560 + 10,560 பண்ணோம்னா அரௌண்ட் 17,120 வரும். நமக்கு ஆப்ஷன் 17,000ல 18,120 வரும். ஆப்ஷன்ல இருக்கா, இருக்கு. ஸோ ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு 18,120. 18,120 அதாவது எதுவும் இதுனா இதுவும் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு 18,120 வரணும், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது கால்குலேஷன் பார்ட் அப்படிங்கிறது நிறைய வருது. ஸோ கால்குலேஷன் எப்படி ஃபாஸ்டராக பண்ணுறது, ஒரே ஆப்ஷன். ட்ரிக்ஸ் எல்லாம் அந்த ஃபாஸ்டராக பண்ணுறதுக்குள்ள ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கே அந்த ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஃபாஸ்டராக பண்ணுறது அப்படிங்கிறது நீங்களே கற்றுப்பீங்க, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Okay friends, third question பார்க்கலாம். Find the respective ratio of total number of employees in IT and sales department together of company X and total number of employees in marketing and administration departments of company Y கேட்டிருக்காங்க. ரேஷியோ கேட்டிருக்காங்க. கம்பெனி Xல இருந்து ஐடியும் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ் இஸ் டு கம்பெனி Yல இருந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் உடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின் நம்ம பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் ஐடி அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி ஈஸியாக பண்ணணும். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 18%, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ 12%. ஸோ 18 + 12% எவ்வளோ 30%. ஸோ மொத்தமாக நம்ம 30% ஆஃப் 42,000 கண்டுபிடிச்சா போதும். 30% ஆஃப் 42,000 ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஒன்று தான். 30% ஆஃப் 42,000 எழுதியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். 18 + 12% ஆஃப் 42,000 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து 30% ஆஃப் 42,000 அப்படின்னு வரும். 30% அப்படிங்கிறது 12,600 அப்படின்னு வரும், ஓகேங்களா. 12,600. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் மார்க்கெட்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்பெனி ஒய். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோடைய பர்சன்டேஜ் என்னது 12%, அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பர்சன்டேஜ் என்னது 22. ஸோ 12 + 22 அப்படிங்கிறது நம்ம எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சோம்னா 34. 12 + 22 is 34. ஸோ 34% ஆஃப் 36,000 என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். 34% ஆஃப் 36,000 is 12,240. 12,240 அதாவது 34% ஆஃப் 36,000 அப்படிங்கிறது இது வரும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கிறது நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 12,600 இது 12,240 வருது. நமக்கு இது ரெண்டோடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 12,600 இஸ் டு 12,240 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1,260, 1,224 அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம், ஓகே. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
35:34 அப்படின்னு இருக்கு, 33:32 இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பார்ட் எடுத்துக்கோங்க, ஒய் பார்ட் எடுத்துக்கோங்க. ஒய் பார்ட் கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ ஒன்று ஈவன் நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 32 அப்படிங்கிறது வரலாம், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரலாம், செகண்ட் ஆப்ஷனும் வரலாம். பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது 33:32 வரலாம், இல்லைனா 35:34 வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 33:32 இல்லைனா 35:34 நம்ம கண்டுபிடிக்கிறோம். பட் இந்த 1216 இருக்குல்ல, இது வந்து 33 டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. 33 டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 33 டிவைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 33 டிவைட் ஆகாதுங்கிறதுனால, பட் 35 டிவைட் ஆகுமான்னு பாருங்க, ஆகும். ஸோ நீங்கள் இதில் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ 35 ஆகுதுங்கும் போது இதோட ரேஷியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 35:34. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நன் ஆஃப் தீஸும் இருக்கிறனால இது 35 டிவைட் ஆகுது, 34 டிவைட் ஆகுதாங்கிறது ஒரு 1 செகண்ட், ஒரு 1 செகண்ட் இல்லை ஒரு 2-3 செகண்ட்ஸ் உட்காந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எதாவது ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்போவுமே ரொம்ப மெனக்கெட்டு கேன்சல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆப்ஷன்ஸை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Okay friends, இப்போ நம்ம fourth question பார்க்கலாம். Number of females in marketing and administration department together of company X is approximately what percentage more or less than the number of females in IT and sales department together of company Y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது X is what percentage more or less than Yக்கு ஃபார்முலா என்னது? X minus Y by Y into 100%. அந்த ஃபார்முலா தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, females in marketing and administration departments together of company X கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அந்த ரேஷியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் அப்படிங்கிறது 3 பார்ட்டாக இருக்குது. ஸோ 3/8 5:3 இருக்குல்ல நமக்கு மார்க்கெட்டிங்கில் அந்த டேப்லெட் காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 3/8 அது நான் அந்த பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த நமக்கு எக்ஸ் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3/8 into 30/100 or 30% of 42,000 plus of 1/2 1 part அப்படிங்கிறது ஃபீமேல். ஓகேங்களா? 1/2 into 16% or 16/100 16/100 into 42,000 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் பார்ட்டை நீங்கள் தான் போடுறீங்க. எவ்வளோ செகண்ட்ஸில் உங்களால் முடியுதுங்கிறது திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஃபாஸ்டராக பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8085 அப்படிங்கிறது வரும். இதுதான் எக்ஸ் பார்ட். நெக்ஸ்ட் ஒய் பார்ட்டில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் ஐடி அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் கம்பெனி ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5/9 into 30/100 into 36,000 plus next sales department எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/3. இந்த டோட்டல் வந்து 3 1/3 into 26/100 into 36,000 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9120 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இதோட நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை எக்ஸ் அப்படிங்கிறது இது, ஒய் அப்படிங்கிறது இது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ 100%. கரெக்டா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்னா 8085 மைனஸ் 9120 பை இந்த 9120 இன்டூ 100% வரப்போகுது. கரெக்டாக? ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1035 by 9120 into 100% அப்படின்னு வருது. ஓகேங்களா? நான் இந்த கால்குலேஷன் பார்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி நான் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். பட் நான் இந்த கால்குலேஷன்ஸ் என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஒரு கையில் ஒரு பென் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி உங்களுக்கு இந்த ஆன்சர் கொண்டு வரீங்க, எவ்வளோ செகண்ட்ஸில் கொண்டு வரீங்க, நிமிஷத்துக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிளே இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். பட் இது நாட் லைக் உங்களை டிமோட்டிவேட்டிங்காக சொல்ல, பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மினிட்ஸில் தான் வரும். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன்ஸ் போடுறது நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு பார்ட்டுக்கு சொல்கிறேன். பட் நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு கால்குலேஷனே ஒரு 4-5 வாட்டி போடும்போது அது செகண்ட்ஸில் வரும். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் கொண்டு வரணும், அந்த ஒரு முயற்சியை நீங்கள் போடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ 1035 by 9000 1035 அப்படிங்கிறது மைனஸில் வருது. ஓகேங்களா? இது எக்ஸ், இது ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது நமக்கு மைனஸில் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்ல நெகட்டிவ்னாலே லெஸ்ன்னு சொன்னா, ஸோ லெஸ்ல நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். லெஸ்ல 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 11% லெஸ், 18% லெஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ 11 18 அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 9120
1025 அப்படிங்கிறது 1035ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் 9120ல 10%ங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 912 வருமா? கரெக்டா? 1% அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 91.2 வரும். ஸோ 912 + 912 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்த 1035 கிட்ட வேல்யூ வந்துருமா? ஸோ 18% இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11% லெஸ் அப்படிங்கிற அப்ராக்சிமேட்டாக நம்ம பென் பேப்பர் எடுக்காமலே லாஸ்ட் ஸ்டெப்பில் ஆன்சர் டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். பட் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செகண்ட்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு வர முடியுமோ நீங்கள் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்துடலாம். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் கம்பெனி எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி எக்ஸில் இருக்கிற ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் மைனஸ் கம்பெனி ஒய்ல இருக்கிற ஃபீமேல் எம்ப்ளாயிஸோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாமே போடணும். லைக் என்ன சொல்றது, அந்த 1/4 × 24. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/4 × 24% ஆஃப் 42,000 + 2/3 × 18% ஆஃப் 42,000. இந்த மாதிரி லைக் எல்லாமே நம்ம இதோட எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாதான் நமக்கு இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப கேல்குலேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு பார்ட், ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் விட்டுட்டு போகிற கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபாஸ்டராக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பார்ட் மட்டும் எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? 1/4 × 24% ஆஃப் 42,000 அப்படின்னு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ளஸ் 2/3 × 18% ஆஃப் 42,000 அப்படின்னு இருக்கு. ஓகே. நான் ஒரே ஒரு பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் 1/3 × 12% ஆஃப் 42,000 அப்படின்னு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ளஸ் 3/8 × 30% ஆஃப் 42,000 அப்படின்னு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ளஸ் 1/2 × 16% ஆஃப் 42,000 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எழுதவே கூடாது. ஸோ என்ன நான் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ரேஷியோ ஃபீமேல்னாலே இதான் ப்ரொசீஜர்னு உங்களுக்கு தெரியும். 1/4 பார்ட் ஆஃப் 24%ன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ 1/4 24னா இது 6 கேன்சல் பண்ணால் 6 வந்துடும். அந்த 6 வேணால் நீங்கள் கையில் நோட் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட அந்த ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 6%. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12% வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12%. இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வரும். இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி கேன்சல் ஆகலை. பட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டெசிமலில் வந்தாலும் பரவாயில்ல கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதே நம்ம பண்ணி வச்சோம்னா 3.75 வரும். 30/8 3.75 வரும். 3.75 × 3 அப்படிங்கிறது என்ன வரும்னா 11.25% அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 8 வரும். இப்போ என்ன பண்ணுங்க, எல்லா பர்சன்டேஜையும் ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 12 6 + 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 18 + 4 18 + 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 22 + 11.25 அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 + ஒரு 8 இருக்குல்ல, இதை நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். 22 + 8 அப்படிங்கிறது 30 30 + 11.25 அப்படிங்கிறது 41.25. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 41.25% ஆஃப் 42,000 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிளாக இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40% கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் 1%, நெக்ஸ்ட் ஒரு 0.25%. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 40%னா 50 - 10 பண்ணிக்கலாமா? 50% அப்படிங்கிறது இதோட ஆஃப் 21,000 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் -10% நம்ம பண்ணோம். -10%னா 21,000 - 4,200 வரும். நமக்கு ஆன்சர் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,800 வரும். இதுதான் 40%. நெக்ஸ்ட் 1.25 41.25 இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த 1.25 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1% என்ன ஃப்ரெண்ட்ஸ் 420யா 0.25 அப்படிங்கிறது என்னது இதோட டிவைடட் பை 4. கரெக்டா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 105. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 17,000 ஜஸ்ட் மினிட் ஃப்ரெண்ட்ஸ் 17,000 ஓகே 325 வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆன்சர் என்ன வரும்னா 17,325 வரும். இந்த மாதிரி லைக் ஒவ்வொரு பார்ட்டியும் நம்ம இந்த பார்ட் நீங்கள் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இதை மட்டும்தான் நீங்கள் எழுத வேண்டும். நீங்கள் எழுத போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எழுதுவீங்க.
மிச்சதெல்லாம் நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இதெல்லாமே மைண்ட் கால்குலேஷனில் பண்ணி இந்த 41.25% ஆஃப் 42,000 அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டையும் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்ட் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் கம்பெனி ஒய். இந்த ஃபீமேல்ஸ் என்ன கம்பெனி ஒய் என்ன வரப்போகுதுன்னா 18,160 வரும். கம்பெனி ஒய்ல இருக்கிற ஃபீமேல் இதையும் இதே மாதிரி போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ கம்பெனி ஒய்ல இருக்கிற ஃபீமேல் இது, கம்பெனி எக்ஸ்ல இருக்கிற ஃபீமேல் இது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்மளோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 18,160 மைனஸ் 17,325 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 835. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 835 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் விட்டுட்டு தான் வரீங்க. பட் நீங்கள் கொஞ்சம் இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரீ டைமில் தான் இருக்கும். கரெக்டாக அந்த ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி லைக் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி டஃப் கால்குலேஷன்ஸ் பார்ட்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி நீங்களே கூட ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி நீங்களே கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் என்னோட பெய்ட் ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பார்ட் நிறைய வர மாதிரிலாம் நான் நிறைய சம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கூட என்னோட பெய்ட் ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி 3 வீக்ஸ் போயிடுச்சு, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். எல்லாருமே லைக் என்ன சொல்கிறது, ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹெல்ப் என்னால் முடியுதோ நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போவும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய கால்குலேஷன்ஸ் பார்ட் லைக் நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி கொஸ்டின்ஸ் வருமோ கொஞ்சம் டஃபர் லெவலில் தான் நான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த பெய்ட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் வந்து நான் லைக் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் ஒரு டேட்டா இன்டர்பிரேஷனில் ஒரு 2 கொஸ்டின் தான் நான் எடுத்திருக்கேன். டேட்டா இன்டர்பிரேஷனில் பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிகிரி பேஸ்ட்லையும் நான் ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு வீடியோ நான் எடுத்திருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் லைக் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் லைக் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டிகிரி பேஸ்ட் பார்த்துக்கோங்க. கேஸ்லெட்ஸ்க்கு நான் அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் டேட்டா இன்டர்பிரேஷன் ஃபுல்லாகவே பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் சப்போஸ் இந்த ப்ராக்டிஸ் கோர்ஸில் லான்ச் பண்ணலைன்னா கூட கூகுள் நிறைய சர்ச் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய இஷ்டம் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பட் எந்த மோட்லையாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுறாதீங்க. அப்போ தான் நம்மளோட பேங்க் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.